வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் மாடியில் நாங்கள் வளர்த்துட்ருக்க போகைன்வில்லா, அந்த காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஏகப்பட்ட கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்துருச்சு. நம்ம சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறு மரம் மாதிரி வீட்டோட அந்த வேலியில் வந்து வளர்த்துருப்பாங்க. பெரிய கொஞ்சம் குறு மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். மேக்ஸிமம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டார்க் பிங்க் அப்படின்னு மிட்டாய் ரோஸ் கலர்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பூவை கூட எடுத்து நம்ம வந்து நெகத்தில் ஒட்டி வச்சுட்டு அந்த கலர் அதில் பிடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விளையாட்டாக இருக்கும் சின்ன வயசில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருச்சு. ஒயிட்டு, எல்லோ, டார்க் பிங்க்கு, அப்புறம் சாண்டல் கலர், க்ரீம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை செய்யக்கூட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பூக்கள் வர்ற மாதிரி வெரைட்டிஸ் வந்துருச்சு. முதலையெல்லாம் இதை வந்து தரையில் ஊண்டி இந்த மாதிரி வேலிகளில் வச்சு விடுவாங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துடும். இந்த போகன்வில்லாவோட கேரக்டர் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, அதோட வேர் வந்து அதிகமாக பரவி வளர்ந்துச்சுன்னா அதோட பூக்கள் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு தொட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட நிறைய வேர் பரவாமல் அந்த தொட்டிக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னி பிணைஞ்சு அப்படியே அதுக்குள்ளேயே வளர்ந்துட்டுருக்கும் பாருங்கள். அப்போது அதோட பூக்கள் வந்து சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு நிலையை அடையும். அந்த ஒரு கேரக்டர் இந்த போகைன்வில்லாக்கு இருக்குது. ஸோ இந்த லாவெண்டர் கலர் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பூவோட ஷேப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது நாங்கள் பெங்களூரில் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கலர். லாவெண்டர் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த தண்ணி தேங்கி நின்றனால அப்படின்னு தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம். அந்த செடி கொஞ்சம் இதுவாக ஆரம்பிச்சிருச்சு, காப்பாற்ற முடியல. திருப்பி அந்த கலர் நாங்கள் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வாங்கி வைக்கணும். கலர்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டிலே ஒரு 4-5 கலர்ஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ இந்த ஒரு கிளை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே செடி தான், ஒரே கொப்பில். அந்த ஒரு கிளையிலே பாருங்கள் பூ வந்து வேறு வேறு கலரில் இருக்குது பாருங்களேன். டார்க் பிங்க்கில் இருக்குது. அதுவே கொஞ்சம் வந்து யங்காக இருக்கும்போது அது எல்லோயிஷாக ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து அப்புறம் டார்க் மெரூன் ரெட்டாக மாறுது. அதுக்கப்புறம் இந்த பிங்க் காமிக்கிறேன் இல்லையா, ஒயிட் ஷேடு வந்த பிங்க்காக இருக்குது பாருங்களேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக ஆக பார்த்திங்கன்னா நடுவில் ஃபுல்லாக ஒயிட்டு, அவுட்ரு பார்டர் லைன் வந்து பிங்க் கலராக வச்சிட்ட மாதிரி ஒரு டபுள் கலர் இருக்கிற மாதிரி கலராக மாறிடுது. ஒரே செடியில் தாங்க இந்த பூ வந்து இந்த அளவு கலர் சேஞ்சஸ் கொடுக்குது. ஸோ வந்து சேஞ்சிங் கலர்ஸ் உள்ள போகன்வில்லாலாம் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம பூக்கள் அதிகமாக கலர்ஃபுல்லாக விரும்புகிறவங்க வந்து இந்த செடியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு செடின்னா அது வந்து போகன்வில்லா தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூச்சி, அதுக்கப்புறம் இந்த வந்து இந்த இது மாதிரி நம்ம நிறையா இன்ஃபெக்ஷன் வரும், அதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஒன்லி இதில் வந்து பூச்சி அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுவும் வேரில் மட்டும்தான் வரும். அதையும் நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். எப்படின்னா வேப்ப முன்னாக்கு வச்சோம்னா சரியாயிடும். பார்த்திங்களா, இந்த செடி வந்து இந்த அளவுக்கு இந்த பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இதுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஆணியே நல்லா அந்த மாதிரி வந்தோன்னே நான் அடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது அதையும் காட்டுறேன். இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா வந்து டார்க் பிங்க்கு ப்ளஸ் வந்து ஆரஞ்சு ஷேடில் வந்து அந்த பூ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடி வந்து நர்சரியில் அழகாக ஒரு அடி ஹைட்டில் வந்து நல்ல பூவெல்லாம் எல்லா கலர் என்ன கலர் வேணாலும் நம்ம பார்த்து வாங்குற மாதிரி பூவோடு தான் கொடுக்குறாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டியில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மிக்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்டன் சாயில் 40% போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொக்கோ பீட் அதாவது இந்த தேங்காய் நார் கழிவு 20%, அதுக்கப்புறம் கம்போஸ்ட் 40% போட்டுட்டு அந்த கலவையை நல்லா கலந்து எடுத்து இந்த தொட்டியில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ட்டை அப்படியே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி இதில் வச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக பிளான்ட்டிங் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மட்க வைத்த காய்கறி கழிவு இருக்கு இல்லையா, வீட்டில் கிச்சனில் நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து மட்க வச்சு அந்த உரம் எடுப்போம் இல்லையா, அது அப்புறம் மண்புழு உரமும் போன் மீலும் கடையில் வாங்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி தான் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பூ பூக்கிற செடிக்கே முக்கியமாக உரம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாஷ் உரம் தாங்க முக்கியமாக நம்ம வந்து சேர்க்க வேண்டியது. இது கடையிலையும் கிடைக்கிது. ஆனால் நம்ம வந்து வீட்டிலையே ஆர்கானிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த தோலை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ளே போட்டு 3/4 பாட்டில் தண்ணி வர்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா டைட் பண்ணி மூடி வச்சிடணும். ஒரு 5 நாள் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த லிக்விடு
வாட்ரு வந்து உரமாக மாறி இருக்கும். அந்த வாட்டரில் ஒரு பங்கு தண்ணியும் 10 மடங்கு நார்மல் வாட்டரும் எடுத்து கலந்துக்கிட்டு சாயங்காலம் மாலை வேளைகளில் 6 to 7 மணி போல் 1 கப்பு ஒரு செடிக்கு அப்படின்னு விட்டோம் அப்படின்னா செம்மையாக பூக்குங்க. வாழைப்பழத்தூளில் அந்த அளவு அந்த உரத்தில் பொட்டாஷ் இருக்கும். ஸோ பூ பூக்கிற செடிக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லா செடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாழைப்பழத்தோலை இனிமேல் வேஸ்ட்டாக விட்டு கீழே போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்ன பண்ணணும்னா ப்ரூன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதாவது கட் பண்ணி விடுறது. இதுக்கு 2 டைப் ஆஃப் ப்ரூனிங் நம்ம பண்ணணும். ஒன்று ஹார்ட் ப்ரூனு, இன்னொன்று சாஃப்ட் ப்ரூனு. ஹார்ட் ப்ரூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடியோட செடியில் உள்ள எல்லா கிளைகளையும் வந்து மெயின் கிளையை மட்டும் விட்டுட்டு அடியோடு வெட்டுறது. இது வந்து நம்ம மழைக்காலம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம வந்து பண்ணணும். அது அடிக்கடி பண்ணக்கூடாது. மழைக்காலம் இருக்கிறப்ப மட்டும் பண்ணணும். சாஃப்ட் ப்ரூன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூ பூத்து முடிஞ்ச உடனே அந்த பூ வந்த கிளையில் பூ வந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே தள்ளிட்டு அதை கட் பண்ணி விடணும். சின்னமாக கொப்புகளில் பூ வந்திருக்கும் இல்லையா, அந்த இதுகளை நம்ம பூ முடிஞ்ச பிறகு பூ பூத்து முடிஞ்ச பிறகு அதை வந்து ஒடிச்சு கட் பண்ணி விடலாம். இது ஒவ்வொரு டைமும் எப்பப்போ பூ பூத்து முடிக்குதோ அப்போலாம் நம்ம பண்ணலாம். பட் ஹார்ட் ப்ரூன் அப்படிங்கிறது வந்து மழைக்காலத்தில் மட்டும்தான் செய்யணும். பொதுவாகவே நம்ம தொட்டிகளில் இந்த மாதிரி வளர்க்குற செடிகளை வந்து நம்ம வந்து ப்ரூன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக புஷ்ஷியாக அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலர் வந்து இதை வந்து போகென்வில்லாவை வந்து மேலே வளர விட்டு இந்த போர்ட்டிகோ இந்த மாதிரி சீலிங்லாம் படர விடுற மாதிரி பண்ணுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ஹார்டி பிளான்ட்னால அந்த தண்டெல்லாம் ரொம்ப தடியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறதோ வேறு என்ன மாதிரி தூக்கி வேறு இடம் மாற்றி வைக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமமாயிடும். ஸோ வந்து தொட்டியில் வச்சுட்டு அழகாக வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டு அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்ல புஷ்ஷியாக கொண்டு வந்துட்டு பூ பூக்கிறதுக்காக இந்த மாதிரி சில உரங்கள், இந்த வாழைப்பழம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடுகளை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த வாழைப்பழத்தோலில் உரம் தயாரிக்கிறதும் இந்த ப்ரூன் பண்ணுறதும் ப்ரூனிங் அந்த மெத்தடும் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரூனிங் வந்து நாங்கள் இன்னும் ரொம்ப பண்ண ஆரம்பிக்கல. ஹார்ட் ப்ரூனிங்லாம் நாங்கள் பண்ணல. வாங்கிட்டு வந்து 1 year தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அந்தளவு நம்ம பண்ண வேணாம்னு சின்னமாக நம்ம வந்து பூத்து முடிஞ்சோன்னா இந்த கிளைகளை நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ ஹார்ட் ப்ரூனிங் பண்ணும்போதும் அந்த வாழைப்பழத்தோல்லேருந்து எடுத்து தண்ணி இது அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வீடியோ தேவை அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லி தண்ணீர் கொடுக்கணும், அளவோடு விடணும். நிறைய தண்ணி மட்டும் தேங்கி நிற்கவே கூடாது. இதோட அந்த சாயில் அதை நம்ம தொட்டியில் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஈஸியாக தண்ணி வெளியேறுற மாதிரி, தண்ணி ரொம்ப சேர்த்து வச்சுக்கிற மாதிரி சாயிலாக இருக்கக்கூடாது. ஈஸியாக தண்ணி ஊற்றினோன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். தேவையான அளவு மட்டும் அதில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதில் மெயின் பாயிண்ட்டு கீழே வந்து நம்ம தொட்டியில் கீழே வந்து தண்ணி வெளியேறதுக்காக ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து இதோட வேர்கள் வளர்ந்து அதை ஹோல்ஸை அடைச்சிரும். அப்போ தண்ணி வந்து வெளியேறாமல் உள்ளே தேங்கி நின்றுட்டே இருக்கும். அது வந்து செடியோட அந்த வேர் அழுகி அந்த ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதை மட்டும் நம்ம அப்பப்போ செக் பண்ணணும். அந்த ஹோல்ஸ் வந்து அடைபற்றாமல் செக் பண்ணி அந்த வேர்லாம் வந்து போய் அடைச்சிருந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கணும். முக்கியமாக போகென்வில்லாக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெயில். ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் நல்ல வெயில் படுற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன தான் உரம் கொடுத்து மற்ற ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் எவ்வளோக்கு வெயில் கிடைக்குதோ அந்த அளவு இதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். முக்கியமாக வெயில் காலத்தில் தாங்க இது பூ நல்லா பூக்கும். இப்போ வெயில் காலம் முடிஞ்சிட்டு மழை காலத்தில் பூக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெயிலில் தான் ரொம்ப சூப்பராக பூக்கும். இந்த போகென்வில்லா வந்து மாடியில் வளர்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடியில் கைப்பிடி சுவர் வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுக்கலை. இடையில கம்பி கொடுத்து வச்சுருக்கிறனால இது அப்படியே அந்த பூவை வந்து வெளியில் வர்ற மாதிரி எடுத்து விட்ருக்கோம். ஸோ கீழே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட லுக்கே வேறு லெவலாக இருக்குங்க. இதே வந்து நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்து கீழே வச்சுருந்தோம்னாலும் நம்ம காம்பவுண்ட் வால்லாம் வந்து இதை விட ஹைட்டாக இருக்கிறனால ஸோ வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டோட லுக்கோடு சேர்ந்து இதுவும் அந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்சிடாது. இந்த மாதிரி நம்ம மாடியில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீட்டோட அழகையே இது வந்து செம்மையாக கூட்டி கொடுக்கும். இவ்வளோ குட்டியாக நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி தாங்க இன்றைக்கி வந்து அவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்து அந்த வீட்டோட லுக்கே நல்லா மாற்றி கொடுத்துருக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வர்றப்பெல்லாம் வந்து நிறையா வீடியோஸ்லாம் எடுக்கவே இல்லை. அந்த பூக்களை வந்து பார்க்கும் போதெல்லாம் அழகாக இருக்கிறப்ப ஃபோட்டோஸ் தான் நிறையா எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இனிமேல் தான் நிறையா வீடியோஸ் நிறையா எடுக்கணும். அதை எடுக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
செடிகள்லாம் அதிகமாக வளர்க்குறதுக்கு மண் தரை இல்லை, மாடியில் தான் இருக்கிறோம். ஸோ வந்து மாடி தோட்டம் வைக்கணும், நிறையா பூ பூக்கணும், அதே மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், தண்ணீர் செலவும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான்ட்டு தாங்க சூட்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகேன்வில்லாவை பற்றி ஓரளவு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.